முருகன் துணை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் செல்வம் சேர்கிறதுக்கு எளிமையான முறையில் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்திருக்க வேண்டும். சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடணும். கோலம் போட்டு வீட்டில் மங்கள இசைகள் நம்ம போடணும். நம்ம மொபைல்லையா இருக்கட்டும், இல்லை டிவிலையா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ரேடியோவில் ஏதோ நாதஸ்வர இசை, மங்கள இசை அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா காலையிலே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எப்பயுமே நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நூலாம்படை இருக்கக்கூடாது, ஒட்டடை எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நூலாம்படை, ஒட்டுற கதவுக்கு பின்னால் எல்லாமே இந்த மாதிரி இதில் தான் சனி பகவான் இருப்பார். ஸோ அந்த இடத்தெல்லாம் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவு வீடு எப்பயுமே நீட்டாகவும் க்ளீனாகவும் சுத்தமாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் கிச்சனில் சிங்கில் பாத்திரங்கள் எப்பயுமே வைக்காதீங்க. அப்பப்போ பாத்திரங்களெல்லாம் கழுவி வீட்டை நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிடணும். வீடு துடைக்கும்போது கல் உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம வீடு துடைச்சோம் அப்படின்னா வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே இருக்கும். பெண்கள் எப்பயுமே கை நிறையா கண்ணாடி வளையல் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. கண்ணாடி வளையல், தலையில் வாசமுள்ள மலர்களை நம்ம வைக்கணும். வாசம் இல்லாத பூ எப்பயுமே வைக்கக்கூடாது. கண்ணாடி வளையல்லையும் வாசமுள்ள மலர்களையும் தான் மகாலட்சுமி தேவி வாசம் பண்ணுறாங்க. வீட்டில் கணவன் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அந்த சம்பளத்தை உங்கள் மனைவி கையில் கொடுத்து அப்புறமா உங்கள் பீரோலையோ பூஜை அறையிலையோ நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் பெருகும். கிச்சனில் எப்போவுமே உப்பு குறைவில்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அரிசி, பருப்பு, வத்தல், ஊறுகாய் இது எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கணும். இந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே லக்ஷ்மி இருப்பாங்க. ஊறுகாய், ஏலக்காய், கிராம்பு இது எப்பயுமே வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இதுலேயுமே லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. பெண்கள் காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. பூஜை அறையை நம்ம எப்பயும் சுத்தமாக வச்சுக்கிடணும். பூஜை அறையில் நம்ம பூஜை பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கணும். காஞ்ச பூக்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. பூஜை அறையில் எப்பயுமே நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சாம்பிராணி, பத்தி அதெல்லாம் நறுமணமிக்க பொருட்களாக எப்பயுமே வச்சுடுங்க. பெண்கள் வீட்டில் எப்பயுமே பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். தலையை விரித்து போட்டுட்டு என்றைக்குமே நாம் விளக்கேற்றக்கூடாது. குளித்து தலையெல்லாம் கட்டிட்டு சுத்தமாக நம்ம விளக்கேற்றணும். கணவர்மார்களுக்கு மரியாதை கொடுக்கணும். விளக்கேற்றி நம்ம இஷ்ட தெய்வங்களை நம்ம வணங்கலாம். நம்மளுக்கு செல்வ செழிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.